மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்குமே இதுக்கப்புறம் என்னதான் அந்த கதையில் நடக்க போகுது அப்படின்னு நமக்கே ஒன்றும் புரியல. அதாவது வெண்ணிலாவை கூட்டன்ட்டீங்க, வெண்ணிலாவுடைய பிரச்சனைகளை குணப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து பழசெல்லாம் மறந்து போச்சு, அதை நினைவுபடுத்தணும் வரீங்க. பழசுங்கிறது என்னது? இவங்க அம்மா அப்பாவோட நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த இவங்க இருந்த அவுட் ஹவுஸில் அந்த வீட்டோட ஓனர் பையன் மேலே இவங்க லவ் வந்துருச்சு, கல்யாணத்துக்கப்ப இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதான். சரி, ஓகே. இப்போ அவங்க நினைவு வந்தால் என்ன ஆகும்? விஜயை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம், அந்த சமயத்தில் இப்படி ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படிங்கிறதான் அவங்க ஞாபகத்துக்கு வரும். இவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கிற வருத்தமான சோகமான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு இருக்க ஒரே ஆறுதல் விஜயா மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே உங்கள் கதைப்படி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்காச்சும் ஒரு பிரேக் இருக்குது. அப்போ விஜய் கூடயும் இருக்க முடியாது. உங்களுக்கு குணமாகி எல்லா பிரச்சனையும் வந்ததுக்கப்புறம் அவங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டுலாம், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுலாங்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கிறதுலாம் தெரில. ஆனால் அந்த அளவுக்கு அவ்வளோ நாளைக்கு கதை போகாதுன்னு மட்டும் நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகினி வந்து ஒரு குட்டையை கலக்கி விட, லாயர் வந்து ஒரு கையெழுத்தெல்லாம் போட சொல்லி காவேரியை கையெழுத்து போட சொல்ல, இவங்க உடனே வந்து இதே மாதிரி தான் பாகியலட்சுமியும் பண்ணுவாங்க. இங்கேருந்து கோர்ட் வரைக்கும் போய்ட்டு கையெழுத்து போடணும், அவங்களும் போட்டு வந்துடுவாங்க, விவாகரத்துனே தெரியாமல். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் வந்து கையெழுத்தை போட்டு என்ன விவாகரத்து தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னமா பைத்திய மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி விஜய் மனசுல நினச்சிட்டு இருக்காரு. இதை வச்சு ஒரு ட்ராக்கு விவாகரத்து தான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்க, இவர் வந்து சொத்தெல்லாம் உனக்கு பாதி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு நடுவில் குமரனை பற்றி டிவியில் வந்ததுக்கு அப்புறமா கங்கா வருத்தப்படுறது காட்சிகள், இதில் யமுனா வேற வந்து தன்னை பற்றி மட்டும் இன்னும் சுயநலமாக யோசிச்சுட்டு இருக்க காட்சிகள்னு கதை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ காவேரி விஜய் கதையை பற்றி உங்க கருத்து என்னங்கிறது சொல்லுங்க.